பேரு கேட்ட அத்தனை பழங்களையும் எப்பவோ கொடுக்கும் ஐயா, எப்பவோ கொடுக்குதையா. நான் வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. நான் முகத்துக்கு ஆன வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேர் கேட்ட அத்தனை பழங்களையோ, கற்பக பேர் கேட்ட அத்தனை பழங்களையோ எப்பவோ கொடுக்குதையா, எப்பவோ கொடுக்குதையா. ஆன வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. உன்னாலும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா, உன்னாலும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு தின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு தின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு தின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு தின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. அண்ணன் கேட்டு பானைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சு மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சு மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. என்ன புள்ள சாமி இருந்த அழுத்தைய சொன்னது பழிக்கும் ஐயா, என்ன புள்ள சாமி இருந்த அழுத்தைய சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஐயா
போதும் போதும், அருமையா அருமையா இருக்காது. மைசெட் அருமையா. ஏன் கரண்ட் போல குடிச்சா வாடி பையங்க ப்ரோ, அருமையான மைசெட். இளவட்ட வேலைக்கு வைக்கலையாப்பா? எங்க இருக்க? ஓ மை காட், இருடா முண்டை, பேசவே இல்லை. என்ன என்ன சரக்கு ப்ரோ? டைமண்டா? குடும்பத்தை நக்குனாப்புல காப்பாத்துற அருமையான மருதுடைய ஐயனாரு. ஐயனாரு துடியாரு. ஆனா பக்கத்துல பின்னாடி யாரும் போயிடாதியப்பா. ஏன்னா அப்போதே கொஞ்சம் தண்ணியை போட்டு விழுந்துட்டேன். ஊர்ல இல்ல, தம்முன்னு விழுந்துட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், தண்ணியா அப்படின்னு. போட முண்டை. ஏன்னா நம்ம ஆளுங்க எது பேசினாலும் இரண்டாவதமா பேசுவேன். முள்ளு குத்தி போறோம் தெரிஞ்சுக்கிட்டே முள்ளா அப்படின்ட்டுவேன். பீங்கா வெட்டி போறோம் பீங்கா நான்ட்டுவேன். இதே தமிழ்நாட்டு உள்ள ஒரு விஷயம். ஒரு சாங் பாடிக்கிறோம், அதை தொடர்ந்து நான் நடத்தி வரக்கூடிய, ஏன்டா நீர்மலை அடி அடிக்கிறேன், நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வையம்பட்டி கிராமத்தில் பிறந்தாலும் டெல்லி ராமு சுப்புலட்சுமி மகன் ஆர் ராமநாதன் சார்பாக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. வையம்பட்டி கிராமத்தார்களுக்கு நன்றி. டெல்லி ராமு சுப்புலட்சுமி மகன் ஆர் ராமநாதன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன், என் அன்பு மகன் நரிக்குடி அருகாமுள்ள புரிவனர்களை சேர்ந்த பாண்டி, அது ஆலடிப்பட்டி என் அன்பு தம்பி மகேஷ். எங்கேடா உட்காந்துருக்க? ஏன்னா இப்ப நான் போற ஊர்கள்ல ஆளுகளை பார்த்து பயப்படுறது இல்ல, யூடியூப் சேனல்ல பார்த்து பயப்படுறேன். அறந்தாங்க பக்க நாடகம் 70 கேமரா மறைச்சிட்டாங்க. ஊர் நாட்டாம வந்தா, நீ நாடகம் நடிச்சு நக்குனது போதும் வெளியே ஓட அப்படின்ட்டாரு. என்னன்னு அம்புட்டு பேரும் மறைச்சுக்கிட்டாங்க, நாங்க தெருவில் தெரியாதா? அதனால நீங்க ஓரமா உட்காந்துருக்கீங்க. நன்றி. எக்கோ இருக்கா ப்ரோ? கொஞ்சம் வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. மருதம் குடிடா மருதுடைய ஐயனாரு, இன்னைக்கு மருதங்குடி ஐயனாரி கும்பாபிஷேகத்தை பார்க்கத்தானே, கும்பாபிஷேகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடிருச்சானே, அது வந்து கூடிருச்சு. மலைக்கு மகாலிங்க, மலைக்கு மகாலிங்க, மலைக்கு மகாலிங்க, அட மலைக்கு ஆளு முட்டை போட்ட மாதிரி இருக்கேன். என்னத்த கத்த போறேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, வெதரை ஒன் சைடு ஏத்திட்டு அடிக்கிறேன். பாடு பாடு. மாமதுர சொக்கலிங்க, மாமதுர சொக்கலிங்க, தானாமுளத்தலிங்க, தானாமுளத்தலிங்க, தனுஷ்கோடி ராமலிங்க, தனுஷ்கோடி ராமலிங்க, தனநானே நானே. சொரு குஞ்சு நல்லா தானே பாடுறேன். என்ன மோத்தா விட்டு தானா போடுறேன். பாட்டு எது படிக்கணும்னா அதை மட்டும் வாங்கி பாருங்க ப்ரோ. சரி ப்ரோ, கோச்சுக்காதீங்க. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. என்னடா ஒன்னாடு வாய்ப்பாடு மாதிரி முடிச்சு நாத்து நட்டு நடவு நட்டு பாட்டு ப்ரோ. சரி பாடுங்க ப்ரோ. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க ஊரா நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க. ஐயா அந்த பெட்டிக்காரங்க சம்பளம் கொடுக்காதீங்க. ஏன்னு கேளுங்களேன், அவன் வாங்கி பாடும்போது ஒரு சிரமப்படுவேன். ஏன்னா அவன் சிமுண்டு மூட பெருசு, சேருக்குள்ள மாட்டிக்கிடுச்சு, அப்படியே நெல்லிக்கிறான் தாயிலியா.
அவவாரம் புதுசாக 100 நாள் வேலை பார்த்து வேதனைப்பட்டு அவவாரா புதுசா வரா 100 நாள் வேதனைப்பட்டு அப்பத்தான் இந்த காலத்திலே அது புதுசா வரலாடா அது சுருங்கி போய் தொழிலாம் வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டம் வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்ட பையன் இன்னைக்கு விட்டு படம் பார்த்து வினைய இழுத்துட்டானே அந்த படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு குடும்ப கூடி வச்சவன் நாடகத்தான் பார்த்தானே குடும்ப கூடி இருக்கிறவன் அவனுக்கு கூடி வச்சான் மாறே அவனுக்கு கூடி வச்சான் மாறே ஆரம்ப கூட்டாங்க ஆரம்ப கூட்டாங்க பக்கமெல்லாம் இப்படி இருக்குன்னு ஏற்கனவே கராடத்துல அடிச்சாளுங்களாப்பா அடி என் சிங்கம் கொல்றானடா அங்குறாங்க பொன்னாட போத்தி விட்டுருங்க அப்போ ஏன்னா குளிர் காலம் நீங்க உணர்ச்சியை வச்சு போட்டுக்கிட்டு தலைமறாங்கிற ஆளு கூட ஆளுக்கு ஒண்ணா போட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்காது. இவர் யாரு? அது யாரா பேசிட்டே இருக்கேன் அதுல காசை வட்டி போட்டு ஒழுக்குமாறு. நான் எம்கேஆர் அன்பாலயத்திலே அன்பு விநாயகர் என்று ஒரு திருக்கோவில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய எம்கேஆர் அன்பாலயத்துல. அதற்காக ரூபாய் 5050 நன்கொடை திருப்பணிக்காக வழங்கிய என் அன்பு தம்பி ஆலடிவட்டி யூடியூப் சேனல் நடத்த வரக்கூடிய ஆலடிவட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி வணக்கம். அன்பு தம்பி ஆலடிவட்டி மகேஷ். டீசலுக்கு காசு இல்லைன்னு நினைச்சேன். திருப்பணிக்கு வரும்போது என்ன பிரச்சனையா இங்கே ஆர்மணியத்தை கொடுக்கின்ற எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எப்படி நெளிச்சு வரையாம் பாரு. தண்ணியில நீதியான இடம்ச்சு வர என்ன அவன் அரண் 100 ரூபா தானே. மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே மிருதங்கத்தோடு அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு மருதங்குடி ஐயனார் ஆலயம் கும்பிடக்கூடிய பக்தகோடி சார்பாகவும் மருதங்குடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துறார். போட்டியா சொல்ல சொல்ல போடு. நான் அந்த டைம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப பெருமையா இருக்கு. அவனை போட்ட துண்டு வாங்குவேன். அடங்கவே மாட்டேன். அவன் கட்ட மழக்கதேன் என்ன சொல்றேன். எனக்கு மறந்து வச்சடா பேரு. உன் பேரு என்ன சுப்பையாவா என்னவா? இங்க பலவாத்தியத்தை கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ஏகே அருள் புதுக்கோட்டை அருள் அவர்களுக்கு பொன்னாடியை பார்த்து கௌரவப்படுத்துறார். அந்தோனியா இங்கே தாளம் எடுத்து கொண்டிருக்கோம். என் பேரை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருமே. நீலகண்டே அது முருங்க காலம் ஒடிஞ்சு விழுந்துரும். நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடியை பார்த்து கௌரவப்படுத்துறார். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தை சேர்ந்த எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த அன்பு ஒண்ணு போதும் ஐயா.
இந்த யூடியூப் சேனல் இருக்கிற ஆளுகளுக்கு போட்டு விடுங்க. இருக்காயா? தம்பி காரமங்கலம் முருகன் அவர்களுக்கும், என் அன்பு மகன் குடிவனந்த பாண்டி அவர்களுக்கும், ஆரடிவட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கும் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறது. பாண்டி வந்து வாங்கிக்கிட்ட, முறியா வந்துட்டான சாண்டை தள்ளி விட்டுருவாங்க. இங்கிட்டு வாடா மகேஷ், நீ வாப்பா மேடைக்கு வா. அப்பதான் நான் யூடியூப்ல தெரியுமா, வாடா. கேமராவை நல்லா இழுச்சு வைடா, விரிச்சு வைடான்னு. இந்த பேசுறாள் யாருப்பா? இம்மிடியா நீ போறது நல்லது. ஏன்னா முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் பார்க்க போகாத ஆளுங்க காலையில பேசுவிய, நல்ல நாடகம் சொன்னாங்க நாங்க பார்க்க முடியல. இப்ப நீங்க கவலைப்படவே தேவையில்லை. என்னப்பா ஓட்டுவா ஓட்டுவாரு, ஓ டியூட்டி நீ கரெக்டா இருக்க, என் டியூட்டி நமக்கு வேணாமா? இன்னைக்கு உலகம் பூரா இந்த மருதங்குடியில மருதங்குடி கிராமத்தார்கள் இந்த மருதுடைய ஐயனருக்காக நாடகம் நடத்தினதை உலகம் பூரா கொண்டு செல்லக்கூடிய இந்த 3 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா அப்படிலாம் கைதட்டு வாங்கி கொடுத்தாட்டே நல்ல க்ளோஸ் அப்ல எடுப்பாங்க. இல்லாட்டா டான்ஸ் ஜெயப்பிரியா மட்டும் எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் என்னை காணவே காணோம், நெஞ்சோடு எடுத்துட்டு போயிட்டாங்க. வேற யாருக்கு? காவல்துறை எல்லாம் போட்டீங்களா? ஏன்னா போட்டுருணும், நாளை பின்ன நீ பைக் வச்சிருக்கீல்ல, காரியா வெட்டி அங்கிட்டு போகவே முடியாது. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு வணக்கம். அந்த அம்மா வீரத்தை அம்மா மேல ஒரு கஞ்சா கேஸ் போடுங்கம்மா. பத்தியெல்லாம் அவங்களை சொல்லும் போது எப்படி நக்கல் பண்றேன் பாருங்கம்மா. ஏன்னா காவல்துறையில ஆண்கள் எந்த இடத்துலயும் பணிபுரியுறாங்க. காவல்துறை இருட்டு நேரத்துல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா வீரம் உள்ள ஒரு வீரமங்கை பெரிய அதிகாரியாக இந்த பகுதிக்கு வந்த அந்த தாயை வணங்குகிறேன். நன்றி, நன்றி. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் மருதங்குடி கிராமத்துக்கு மீண்டும் மீண்டும் எங்களை வரவேற்ற மருதங்குடி வாழக்கூடிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் நன்றி, வணக்கம். சுத்து வட்டாரத்திலிருந்து வருகிறது அன்பு உறவுகள் அத்தனை பேத்துக்கு வணக்கம். எத்தனை வாட்டி தான் வணக்கம் சொல்லுவ? பாட்ட பாட வேண்டியதான். ஹலோ, மருதங்குடி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, மருதுடைய ஐயனாரையா, ஐயா எட்டவரம் தாராரையா, மருதுடைய ஐயனாரு எட்டவரம் தாராரையா. மருதங்குடி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, மருதுடைய ஐயனாரையா, ஐயா எட்டவரம் தாராரையா, மருதுடைய ஐயனாரு எட்டவரம் தாராரையா. அனுதினமும் தெய்வத்தை முனமனசோடு எவன் ஒருத்தன் மனதார வேண்டான்னா அவனுக்கு தெய்வம் காட்சி அளிக்கும்.
ஆனா இப்ப எல்லாம் தெய்வத்தை வணங்க நேரம் கிடைக்கிறது இல்லை. 80ல பைக்கில் போகும்போது தெய்வத்தை பார்த்துட்டு கருப்பு போயிட்டு வரேன்ட்டேன். திருப்பி அந்த கோயிலுக்கு வர மாட்டேன். 108 பின்னாடி வந்துடும். மடக்குன்னு புளிய மரத்துல முட்டி. இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்றாள் கை தூக்குங்கய்யா. நன்றி நன்றி. நீ காப்பு கட்டினால தூக்குறியா? ஏன்னா நாட்டுல வந்து தண்ணி அடிக்கிறான்னு யார்ட்டையும் கேட்க கூடாது. என்ன சரக்கு அடிப்பேன்னு கேட்டு பழகு. அதுல 2 விதமா பிரிச்சிருக்கேன். கரெக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தா ஜெயிஜா கேட்பாங்க, மச்சான் சின்ன டீ சாப்பிடலாம் பெரிய டீ சாப்பிடலாம். சின்ன டீ சாப்பிட்டேன்னா சிம்படுங்காம வீட்டுக்கு போயிடுவேன். பெரிய டீ சாப்பிட்டேன்னா பொண்டாட்டிட்ட விளக்கமாத்த அடி வாங்காம போக மாட்டேன். சின்ன டீ பெரிய டீன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எத்தனை கடைகள் லீவ் விட்டாலும் என் தமிழன் கண் கலங்குவதில்லை. டாசுமார கடையை அடைச்சிட்டா மறியல் பண்ண கூட தயங்க மாட்டேன். ஐயோ நெஞ்சே வெடிச்சிரும். உனக்கெல்லாம் வந்து சாராயப்பான பக்கத்துல வச்சாலும் பத்தாதடா. அம்புட்டியும் குடிச்சுட்டு மூத்தரம் மோன்ட்டேன்னா 8 லிட்டரு அந்த இடமே குழி மறிச்சு புகையா தள்ளணும். நீ ஏன்டா சாக மாட்டா வச்சுடுறேன் அண்ணன் பேசலாமாடா. அதனால எல்லாருமே வந்து குடிங்க. என்னடா அவ்வளவு தூரம் மேடைக்கு வந்துட்டு எம்கேஆர் குடிக்க சொல்றான்னு நினைப்பீங்க. குடியார் நான் பார்த்து திருந்தா விட்டால் குடியே ஒழிக்க முடியாது. நான் அட்வைஸ் பண்ணதுனால திருந்த போறீங்களா? கிடையாது. இப்ப நாடகம் பார்க்க வரும்போது சில பேர் நினைச்சிருப்பீங்க ஒரு கோட்டரை போட்டாச்சும் அந்த குளிருக்கு நாடகம் பார்க்க முடியும். ஆனா சரசரன்னு மதன்னு இறங்கிருமே. 2 மணிக்கு மேல மறுபடியும் பிளாக்ல. ஆனா பிளாக்ல எங்க சரக்கு வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தான்ப்பா தெரியும். அதுல என் காலையில இந்த கை நடுக்கம் பாத்தீங்கன்னா பூரா பரதநாட்டிய கிளாஸ் போகாமே கோச்சிங் பண்றாங்க. கப்புலாம் சிந்தி வெறுங்கப்ப நக்கிட்டு போறவங்களா இருக்கேன். பூராத்தையும் கொட்டி போடுவேன். ஏன் அந்த அளவுக்கு போடுற? இந்த உலகத்துல வாழ போற நாள் கொஞ்ச நாள். அது வரைக்கும் நீ ஆரோக்கியமா வாழ். என பார்த்தா தாய்மாரெல்லாம் இங்க இருக்கீங்க. நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் நல்லவர் கெட்டவர்கள் பார்த்து பழக செய்தவர் முதல்ல நாங்கள 10 மாசம் சுமந்து எடுத்து பெத்த தாய் தான் முதல். தாய்மார்களுக்கு வணங்குகிறேன் ஆத்தா. பட் ஒன் திங், உங்க சுழி சரியில்லையே. வீட்டுக்கார வந்தவனையே வாருங்கள் அத்தா, அமருங்கள், சாப்பிடுங்கள், காபி போடவா அப்படின்னு கேட்கறியா? கிடையாது. பூராமே கும்பு கராத்த அதெல்லாம் கத்துக்கிட்டு அவன் தோற லாக் பண்ணவனே அவனை லாக் பண்ணிடுறிய. பறந்து எத்தி இந்த மாதிரி இப்படித்தான் பாதிச்சு நேரம் போர் எத்திக்கிட்டு வெளியே படுக்கிற நிலைமை வரும். நாங்க போய் யாருக்கு போடணும்? கிராம நிர்வாக அதிகாரி அன்பு ஐயா. தலையாரி தானே, மண்ணு ஓட்டலாமா? வர முடியாது. பாத்ரூம் ஒண்ணு பூசணும். எம்சாண்ட் வெடிக்குழு அவர் வீட்டுக்கு அவர் ஓட்ட முடியாது. ஏன்னா ஆனா மண்ணு ஓட்டும் போது பார்த்தேன்னா லாரியில ஓட்டினாங்க, அப்புறம் டிராக்டர் டாட்டாஜில அள்ளினாங்க. அன்னைக்கு ஒரு 9 மஞ்சள் பை சுருக்கு பையில அள்ளிட்டு போது குடிச்சு விட்டாங்க. சுருக்கு பை அவரு மண்ணு இருந்துச்சு. 2 வருஷம் ஜெயில். சுருக்கு பையில இன்னும் போறதுல கணேசி பையில கூட அள்ளி போட்டு போக முடியாது பாக்கெட்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஏன்னு கேளுங்களேன், இந்த ஆத்திர உள்ள மண்ணை பூரா அள்ளுனால நீர் வளத்தெல்லாம் நீ குறைஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு எம்சாண்டு கிரிச்சு அதுல என்னென்னமோ சாண்டு சொல்றாங்க. எம்சாண்டு பி சாண்டு குடும்ப வழக்கமா. வீட்டுக்காரம்மா வந்திருக்காப்பா, உலக எடுத்தவன வெதர்ல அடிவேன். நான் எவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், திருப்பி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா எல்லா தவறுகளும் செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. யாரு திருந்த போறா? சரக்கு பிளாக்ல ஓட்டக்கூடாதுன்னா எப்படியாவது ஓட்டிவிடுறேன். கணேசி போயில விற்க கூடாதுன்னா எப்படியாவது வச்சுவிடுறேன். கோடுவர் கணேசி போயில எல்லாம் பிச்சிருவாங்க. என்னடா கோடுவர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வேற. அதனால ஒரு சாங் பாடிக்கிறோம். ஹலோ ஹலோ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வத்துடன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமரோடு ராமேஸ்வரம் அந்த பேக்கருப்பு கண்ணத்தை தங்க மகே அந்த அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வத்துடன்
அதிக நேரம் ஆயிடுச்சு. பாசத்துக்குரிய ஐயர் பெருந்தகை அவருடைய பணியை செய்தார்கள். அதுக்கப்புறம் இங்க எல்லா ஊரையும் வரவேற்கமாக இது பண்ணாங்க. மை செட்டு ஓம் பணியை செஞ்ச. ஏன் அப்படியே உட்காந்துருக்க, தெரியாம போட்டோம்னு உட்காந்துருக்கேன். நாங்க ஏன்டா வந்தோம்னு உட்காந்துருக்கியா, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கேன். ஏன்னா கிரஸ் பிசர்லாம் அடிக்கேன் இங்கே. அதனால அதிக நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறதுக்கு இந்த குளிர் காலத்தில் நானா வர்றது, நானும் அதை பார்க்கத்தான் அடிக்கடி வர்றது. நன்றி ப்ரோ. வடக்கே வளநாடு வாழி கொண்ட நாடு, தெக்கையான் திருநெல்வேலி செல்லாம தட்சிணாபூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பொண்ண, அது தொண்டு நட்ட 30 மலையாளம். அந்த மலையாள சீமைய அச்சு செஞ்ச கருப்பு எனக்கு மதுரை நல்ல மாவட்டம்மா. எனக்கு பக்கத்துல கள்ளிக்குடி வட்டம்மா. இன்னைக்கு கிளப்புதுடா மருதுடைய ஐயனார் குதிரை. மருதங்குடி கிராமத்தில அருள்வாளித்து கொண்டிருக்கு என் சாமி. ஸ்ரீ மருதனுடைய ஐயனார் கோவில் கும்பாபிஷ விழாவை முன்னிட்டு என் சாமி 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 இன்றைய தினம் உப்பு சோப்பாக்கானா. என்னப்பா உப்பு சொப்புக்குற? சாரி ப்ரோ. சோபகிருத வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள் 14/2/2024 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோயில் மாமந்தல சிங்கார கலையரங்கில் மதிப்புக்குரிய கள்ளிக்குடி தெரி காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் மருதங்குடி கிராம முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு 4 நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்துக்கு இந்த நாடகம் வைத்தே ஆக வேண்டும் என்று மருதங்குடி மருதுமணி அண்ணன் எனக்கு 6:30 போல் போன் அடித்தவன். திருப்பி நான் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போன் அடிக்கும் போது கணக்கு புள்ளை ஒண்ணுக்கு இருக்க சென்றதால் திருப்பி வந்தவனே உடனே நாடக பாட்டி போட வேண்டும் என்று நாடக பாட்டியை போட்டு திருப்பி மகேந்திரவேன் எஃப்சியே எடுக்காட்டலாம் பரவாயில்லை, நாடக நடிகர் என்று சொன்னால் போலீஸ்காரர் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று விங்கன் வந்து திருப்பி என்னை காரியவட்டி முக்கு ரோட்ல காக்க போட்டு நாடக நடிகர் கூட இங்க வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி நாங்க வெக்குன்னு ஜெயப்பிரியா ஊர் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்று சொன்ன உடனே ஒரு ஸ்பெஷல் தோசையை வாங்கி கொண்டு மேடையை உள்ள உட்கார்ந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் அம்மட்டு போட்டுக்கிறேன். என்ன போட்டிருக்கு வேற கண்டென்ட் கிடைக்கல, இதை பேசி விடுவான். சரி, வள்ளி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேண்ட நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள். நீங்க இரு கூட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய தொழிலை சரியாக செய்யக்கூடிய ஒரு சிம்ம குரலோன் என அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தால் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி ரசிகர் பட்டம் உண்டு, தனி குரல் உண்டு, தனி வசனம் உண்டு. ஆனா வந்திருக்கும் வள்ளி மிக திறமை வாய்ந்தவர்கள். அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த MA எம்ஏவா? அப்படித்தான் ஒரு ஊர்ல MAன்னு சொன்னேன். ஒரு வயசான வந்துச்சு, MA படிச்ச உள்ள நல்ல வேலைக்கு போனேன், எதுக்கு நடிக்க வருதுன்றாரு. அவங்க ஆத்தாப்ப இன்சில MA ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்தார், பாட்டுக்கண்டை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல இந்த பகுதியில 5.5 கட்ட ஆறுமுகம், என் சித்த பேர் ராசாக்கூர் ஆறுமுகம், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத போதும் சொல்லி காமிச்சேன். இந்த பகுதியில ஆறுமுகம் அக்கா சிவரஞ்சனி தக்கம் பார்த்தோன்னா கூட்டம் போயிடும். அப்ப நானும் ஒரு ஆளா கூட்டத்துல உட்காந்து பார்த்தவன். இந்த பாட்டுக்காகவே நாடகத்துக்கு போவேன். எனக்கு இந்த கருத்துகள் புராணங்கள்லாம் அப்ப தெரியாது, நான் சின்ன ஆளு. அந்த பாட்டுக்கு அவர் பாடும் போது மக்கள்லாம் ஆடுவாங்க. அப்படி ஆட்டாதம்மா ஆட்டாத, அப்படி ஒரு வெங்கல குரலர். அதுக்கப்புறம் கோதமங்கல எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. நன்றி. இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல உங்க ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு எங்க அண்ணன் போனாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ பேரு அந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா இவன் மேலப்பட்டுல இருந்து இந்த வந்த வய பேக்கத்திட்டு வந்துட்டேன். சத்துன்னு ஒரு அடி அடிச்சேன். ஏன்டா மேடை நீ என்ன பள்ளிக்கூடம் ஆண்டுக்குள்ள நினைச்சேன், வீட்டுக்கு போறாண்டேன். இல்ல நானும் பாடுவேன் பாண்டேன். ஆனால் அப்படி சென்ற இடமெல்லாம் அடுத்த ஆண்டு இந்த தம்பி தான் நாரதருக்கு வரணும் என்று சொல்லும் அளவுக்கு பேச்சிலும் சரி பாட்டிலும் சரி என் அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டு 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு பாசத்துக்குரிய அன்பு தம்பி
எத்தனையோ பெட்டிக்காரன் நான் செஞ்சிருக்கேன், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சந்தித்தவன் நான். ஆனால் அவர்கள் எல்லாம் பேசும் பொழுது என்கிட்ட லைட்டா பயப்படுவாங்க. ஆனா இவன் ஓத்தவங்கம்மாலாம் பேசுறேன், ரொம்ப அறை வாங்கிட்டு மேற்கு விழுந்து காரியாவட்டி வழியா உடப்புவேன். தம்பி, இந்த பகுதி சாதாரண பகுதி கிடையாது, வந்தவர்கள் எல்லாம் வாழ வைத்த பகுதி தான் காரியாவட்டி பகுதி. இந்த பகுதியில பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்தவங்க, கலை சார்ந்த ஊர் இருக்கு, நிறைய கலைஞர்கள் வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமிக்கு நீ வந்திருக்கடா முட்டை போட்டா மண்டை கருத்திரியம் முடிச்ச கண்டாளி மன என்னோட ஐயா. இவன் பாடுற பாட்டு பிடிச்சிருந்தா நீங்க கைதட்டுங்க, அப்படி இல்லைன்னா கல்ல கொண்டு கூட அறிங்க. ஆத்தா என் மேல எப்பயார் போடுங்க, காணா அவங்களும் போயிட்டாலும். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு பாட்டு பிடிச்சாதான் கைதட்டு வா தம்பி. அப்படி கைதட்டினாங்கன்னா குறை நாடத்துக்கு வாச்சிட்டு காலையில இந்த ஊரில் குளிச்சு விட்டு உனக்கு வந்து துண்டு வந்து சைஸ் சேராது, கோக்கணத்தை கட்டிக்க, மீன் குறைச்சி அத்துட்டு போட்டு திருடுது. ஆமா, காலையில வந்து சம்பளம் கொடுக்க மாட்டேன், காரி வெட்டி முக்கு ரோட்ல அந்த டீ கடையில 4 வளர்ந்த உளுந்த வாங்கி தருவேன். திண்டுக்கிட்டே அப்படியே மெயின்ல நட இந்த மிஷினையும் இந்த கீழே வச்சிருக்க ரெங்கு பட்டி எப்படி உட்காந்துருக்கேன் பாருமே, தொக்க எடுத்துட்டு தண்ணி கொடுத்துன்னு உட்காந்துருப்பேன். வந்தா நக்கல் பண்றான்டா என்னைய. அன்பு தம்பி, காவேரி நகர் டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். நீ பாடு, கைதட்டு வாங்க. அண்ணன் உள்ள போய் டென்ஷன் ஆக்கிது. ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க, தூரி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க, அப்பனுக்கு தலதோட்ட, பத்தால சேத்தனுக்கே தோணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க, தூரி கட்டி ஆட, ஆற்றில மீன் பிடிக்க, அப்பனுக்கு தலதோட்ட, பத்தால தேகத்தனக்கு தோணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். நீச்சல் பழகினாலும் புஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே, இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாலும் புஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே, விருந்தர விரி போலாதா அடுத்து கிடந்ததும் புஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே, இறைச்சல காயும் போது வானமில்லா தெரியும், இது போல சேலைக்கும் போகத்தது புரியும், கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கூடி, சேலை கட்டி இறைச்சதன்னி சக்கரையாயிருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல. அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சாலும் ஒன்றேளானே பண்ண பூஞ்சோளானே,
விளக்கு போட்டாயே அத்தா உண்டேன அந்த ஆகாயத்தை போல அத்தா உண்டேன அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட்டிட மீன் பிடிக்க அப்பொழுது தலதோட்ட பத்தால சேர்த்து வைக்க செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும் செத்தாலும் என்ன பொட்ட வேணும். இந்த முட்டை கூட ஓனர் மையன் அம்மா பாட்டு பாடினதால தப்பிச்சுட்டேன். வாழ்த்து கேட்டேன். உடம்ப குறை மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன். மதுரைனா அதிக மாணவர் இருக்கக்கூடிய ஒரே வாத்தியார்னா அரசவலாம் டிவி சேஞ்சு தப்பா. அவருடைய மாணவன் இங்க வந்திருக்கேன். தம்பி சிங்கக்குட்டி, தோப்பூர் தம்பி மருது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. வாத்தியாரை மறக்க முடியாது. ஆனா இங்கே மிருதங்க வாசிக்கக்கூடிய இந்த தம்பி சாதாரண ஒரு மிருதங்க வாத்தியார்ட்ட பழகலை. ஆவடியார் கோயில் மோகன்தாஸ் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். குருவை மிஞ்சிய சிசியன் இருப்பாரா என்று சொல்லும் அளவுக்கு இன்று பேரும் புகழும் பெற்று வருகிறார் இந்த கருப்பு தங்கம். வெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கலைஞரும் நாடக உலகத்தை பொறுத்தளவு உயர்ந்து வர வேண்டும். என்னால் முடிந்த உதவி ஏதோ எனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, அந்த திறமையை வச்சு வளர்ந்து வரக்கூடிய கலைஞரை வளர்த்து விடுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். வாழ்த்துக்களை நண்பு தம்பி. பலவாத்திய மன்னன் பலவாத்தியம் இவன் பார்க்கும் போது எனக்கு கம்மாயில மண்டியோடு தூண்டி ஓடுவாங்க. எப்படி உக்காந்துருக்காங்க அண்ணன் அள்ளிட்டாங்களா. பலவாத்திய சக்கரவர்த்தி எத்தனையோ ஆளுண்ட பார்த்திருப்பான். இங்க கூட ஒரு சிங்கக்குட்டி வந்திருக்கேன், தண்டியனந்தன் தம்பி அழகர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா எங்க அண்ணன் புதுக்கோட்டையில ஒரு சூப்பர் ஸ்டார் தான். முகர கட்டையெல்லாம் வாசிப்பீல்ல, அது பேர் என்ன? முகர் சிங். முகர் சிங் தான், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேட்க அண்ணே அது எங்கனே கம்பெனி காட்டாட்டா பொழுது அதை கொண்டாரு. இத பாத்துக்குங்கய்யா. நீங்க எல்லாம் நினைப்பீங்க காது உடையதுன்னு நினைப்பீங்க, அது இல்லைங்கய்யா. இது வந்து டியூன் டியூன் சத்தம் கேட்கும். இது அதிகமா பயன்படுத்துற பாடகர் யாருன்னு சொல்லுங்க? சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா. இந்த கருவி இல்லைன்னா பாட்டே பாட மாட்டாராம். அதை இவர் இசைக்கிறாரு. இதனுடைய விலை 120 கம்பெனிக்கு. பிளாக்ல வந்தா 180 ரூபா வருமுங்க. இதை வாங்கிட்டு போய் டியூன் அடிச்சீங்கன்னா பொண்டாடிக்கிட்ட 12 வருஷம் முத்தம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வெட்டி வைப்பியே. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள். என்னைக்குமே என் நாடகத்துக்கு நீ ஓகே. அதனால் ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். அந்த மொகர் சிங் அந்த மொங்கு குடிக்கிற மாதிரி பண்ணுவீங்களே, கையை வெடிக்கிறாடா.
வாழ்த்துக்கள் அண்ணே. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு திறமை வேணும், அனுபவம் கூட. அப்படி பண்ணணும். வேற எதுவும் வச்சிருக்கியானே? வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். சாமியா வச்சிருந்தா ஏதாவது பண்ணு. போதும்பா போதும்பா, உன்னை நாடகத்துக்கு போட்டதுக்கு இது கூட செய்யாம அப்படி. போதும்பா. வேற எதுவும் இருக்காப்பா? அப்படியா? இது ஆல்ரவுண்டா இல்ல பழைய இரும்பு வாங்குறோம்? சந்தேகமா இருக்குங்க. அண்ணன் பிச்சுட்டானா பாத்துக்கிறேன். அரைமணி நான் வச்சுக்கா. நான் பேசினாலும் உன்னுடைய திறமை என்னைக்கு ஐயனார் அருளோடு நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்னே. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்ட எத்தனை வருஷம் போட்டமா? சாமியை அழைக்க போறேன்.